எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின விஜய் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத, பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாதவங்க எல்லாம் கூட்டணி பலத்தை வச்சுட்டு 200 வெல்வன்னு சொல்றாங்க. இது கன்ஃபார்மா ஒரு கனவு தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில திமுகவை சேர்ந்த பலரும் விஜயை கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. அதாவது விஜய் ஒரு கூத்தாடிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட விஜயோட இந்த பேச்சுக்கு கேள்வி கேட்கும்போது நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விஜய் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த தமிழ் சினிமாவை தன்னுடைய கையில வச்சிருக்காரு உதயநிதி. அவர் நான் சினிமா செய்தியில பார்க்க மாட்டேன்னு சொல்றது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. மட்டும் இல்லாம அமைச்சர்கள் எல்லாரும், அமைச்சர்களாகட்டும், திமுக பேச்சாளர்களாகட்டும், எல்லாருமாட்டும் விஜய் ஒரு கூத்தாடி, விஜய் ஒரு கூத்தாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க ஆட்சியில இல்லாம இருந்தாங்க. மீண்டும் அதே நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. திமுகவா இருக்கிற கலைஞர் கூட சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். ஸ்டாலின் கூட திருமால் நடிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கூட அவருடைய அறிமுகம்ங்கிறதே சினிமா மூலம் தான். எனவே இவங்க விஜய கூத்தாடின்னு சொல்றது ஏற்புடையதா இல்லைங்கிற ரீதியில் அவங்க பேசியிருக்காங்க. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.